விவசாய ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க சார். பயிர் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன மருந்து போட்டிருக்கீங்க என்னன்னு கேட்டாங்க. ஏபிஎஸ் ஆர்கானிக் மருந்துலேருந்து மருந்து வாங்கி போட்டேன் சார். பயிர் நல்லா இருக்குது சார். இப்போ 2-3 வருஷமாக அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பயிர் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்குது, சோடை இல்லாமல் நல்லா இருக்குது. பயிர் நல்லா எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. நெல் நல்லா ஈல்டு நல்லா இதாக இருக்குங்க. வளர்ச்சி அதிகமாக இருக்குது. எந்த ஒரு சோடையும் இல்லாமல் பயிர் நல்லா தெளிவாக நல்லா இருக்கும். இந்த வேறு இது இல்லாமல் நல்லா இருக்கும். FL77 வந்து பூ பூக்கும்போது தண்டு வளர்ச்சி இருக்கும்போது அடித்தோம்னா இதனுடைய எஃபெக்ட் நல்லா நெல் வந்து ஊக்கமாக வருதுங்க. நெல் வந்து எதுவுமே சோடை இல்லாமல் வளர்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க. தண்டு கருதாக இருக்கும்போது பூ வளர்ச்சி வரும்போதே இதுக்குனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குங்க. இது அடித்தோம்னா பயிரில் வந்து காஞ்சி போகாமல் நல்லா தண்டு புழு இது இல்லாமல் நல்லா ஈல்டு வருதுங்க. நல்லா ஈல்டு வருது. பயிர் நெல் நல்லா கலர் கொடுத்து நல்லா இருக்குங்க. வணக்கம் சார். என் பேர் ஞானப்பிரகாசம். தஞ்சை மாவட்டம் பாவனாசம் தாலுக்கா வீரமாங்குடி கிராமங்க. நாங்கள் பூர்வீகமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கரும்பு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். கரும்பு விவசாயம் பண்ணியிருந்தோம். மஞ்சள் நோவு விழுந்து ரொம்ப பயிர் போட்ட கரும்போட முடிஞ்சது. அதிலே வளர்ச்சி இல்லாமல் நின்று போயிடுதுங்க. கட்டை கரும்பு ஒன்றும் ஈல்டு வர்றது கிடையாது. அதனால் நோவு தாக்கல் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நெற்பயிர் தொடர்ந்து இப்போ குறுவை சம்பா 2 பயிரும் நட்டுக்கிட்டு இருக்கோங்க. இப்போ தொடர்ந்து இப்போ 3-4 வருஷமாக நெற்பயிர் தாங்க நட்டுக்கிட்டு இருக்கோம். பயிர் நல்லா இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து வயலை பார்த்துட்டு வயலில் தண்ணி இல்லைன்னா மோட்டார் போட்டுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு செஞ்சுருவோங்க. நான் 2 வீலர் மெக்கானிக் ஒர்க்ஷாப் வச்சுருக்கேன். விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு 2 வேலை பகுதி நேரமாக அதை பார்த்துட்டு வேலை செய்யுது. இதுக்கு முன்னாடி எல்லாமே கெமிக்கல் தான் உரம் தாங்க போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ 2 வருஷமாக அந்த மருந்து வாங்கி அடிச்சிருந்து உரம் அதிகம் போடுறது கிடையாதுங்க. இயற்கை நாட்டு உரம் மாடு இருக்குது. மாட்டு இயற்கை சாணம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மருந்து அடிக்கிற பயிர் நல்லா இருக்குங்க. தென்னம்பிள்ளைக்கு வாங்கி ஃபஸ்ட்டு தென்னம்பிள்ளைக்கு அதையும் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. APKS ஆர்கானிக் கோகமெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. தென்னம்பிள்ளைக்கு நல்லா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து நெற்பயிருக்கு இருக்கான்னு கேட்கும்போது நெற்பயிருக்கு இருக்குன்னாங்க. அப்புறம் இந்த மருந்தெல்லாம் வாங்கி நெற்பயிருக்கு 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பயிரெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா ஈல்டு வந்துருக்குங்க. இப்போ 3 வருடம் இப்போ கரும்பு போடாமல் இந்த நெற்பயிர் நட்டதுலேருந்து இந்த மருந்து தாங்க யூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். மாட்டு இயற்கை சாணி வரும் தான். இப்போ யூரியா பொட்டாஸ் அது அந்த மோனோக்ரோட்டாஸ் அது எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. மருந்தோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க. 15 நாள் இந்த மருந்து கொடுத்தாங்க. அது வேரலுகள் வேர்பூச்சி எதுவுமே இல்லாமல் நல்லா பயிர் நல்லா தெளிவாக நல்லபடியாக வந்ததுங்க. ஆஃபீஸு இந்த மருந்து வந்து 22 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே அடிச்சிருந்தாங்க. இதுவும் அடித்தது நல்லாயிருக்கு. பயிர் நல்லா வளர்ச்சி தண்டு புழு இல்லாமல் எதுவும் வேர்கள் இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஆர்பிஸ் வந்து நல்லா பயிர் வளர்ச்சி போத்து வலிக்கு தூறு கட்டுறது நல்லாவே நல்லா வளர்ச்சி இருக்குதுங்க. பயிர் நல்லா வளர்ச்சி நல்லா நோய் எந்த எஃபெக்ட் இல்லாமல் பஞ்ச நோய் எதுவும் பயிர் தாக்காமல் பயிர் நல்லா வளர்ச்சி நல்லா தான் இருக்குதுங்க.